நம்ம இப்போ பிரான் தொக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக ஈஸியாக செஞ்சுருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்கிறது நான் சொல்லிக் கொடுக்குறேன், வாங்க. ப்ரான்ஸ் தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் 900 grams ப்ரான்ஸ், 2 half பிக் ஆனியன் நல்லா ஃபைன்லாம் சாப் பண்ணது. அதே எந்த 2 half எடுத்தோன்னா அதே 2 half டொமேட்டோ எடுக்கணும். ஸோ ரெண்டுமே 2 half ஆனியன் டொமேட்டோ ஈக்குவல் அமௌண்ட் அண்ட் 3 tablespoons ஆஃப் சில்லி பவுடர், ஆயில், அப்புறம் கறி லீஃப், அப்புறம் ஒரு ஃபுல் கார்லிக். அந்த ஃபுல் கார்லிக்கை க்ரஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இந்த ரெசிபி வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மியாக உள்ள ரெசிபி அண்ட் வெரி டேஸ்டி ரெசிபி. இட் கோஸ் வெல் வித் ஒயிட் ரைஸில் மட்டும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஆயில் ஆட் பண்ணி சூடான உடனே க்ரஷ்டு கார்லிக்கை போட போகிறோம். க்ரஷ் கார்லிக் போட்டு அது ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்கணும்னு இல்லை, ஒரு மாதிரி லைட்டாக கலர் வதங்கினாலே கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமே நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ஆட் பண்ணி இதில் நீங்கள் பார்த்தா தெரியும் கொஞ்சம் கலர் மாறுது. இப்போ நான் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சுகரும் சால்ட்டும் ஆனியனில் ஆட் பண்ண உடனே போட போகிறேன். இப்போ ஆனியனை ஆட் பண்ணிட்டேன். ஆனியன் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த சுகரையும் சால்ட் வந்து நான் 1 டீஸ்பூன், சுகர் வந்து 1/4 டீஸ்பூன். ஏன் சால்ட் ஆட் பண்ணுறேன்னா இந்த ஆனியன் வந்து கேரமலைஸ் ஆகணுன்னு, அப்போ தான் ப்ரௌனாக வரும். அது நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌனாக வந்த உடனேயே இப்போ சில்லி பவுடரை ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணி ரொம்ப கருக விட்டால் கலர் மாறிடும். ஸோ கொஞ்சமாக வரணும். அது கொஞ்சம் கலர் மாறி முடித்த உடனே டொமேட்டோ இப்போ ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ ஆட் பண்ணி இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டொமேட்டோ நல்லா மசிஞ்ச உடனே இப்போது கழுவி வச்சுருக்க ப்ரான், கொஞ்சம் லைட்டாக டர்மரிக் போட்டு கழுவி வச்ச ப்ரானை போட்டு நான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி கொஞ்சம் சால்ட் போடணும். ஏன்னா இப்போ நம்ம அதுக்கு ஆனியனுக்கு தானே போட்டோம். இப்போது ப்ரான்ஸுக்கும் வர மாதிரி கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் இப்போ பார்த்தாலே தெரியும் ப்ரான்ஸ் வந்து தண்ணி விடும். அதுலேயே நம்ம இப்போ கறி லீஃபை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விடணும். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றவே கூடாது. வேணும்னா சால்ட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட சில்லி பவுடர் ரொம்ப காரமாக இருக்குன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் சில்லி ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இது குக் ஆகிட்டு இருக்குது. இன்னும் வந்து இந்த ப்ரான்ஸ் வந்து தண்ணி விடும், நீங்கள் பார்த்தா தெரியும். அது நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். இப்போயே நீங்கள் பார்த்தாலே எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதோட கொஞ்சம் பாத்திரத்தையும் வச்சு மூடி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணால் யூ கேன் see. இப்போ பாருங்கள் ரொம்பவே தண்ணி விட்டுருக்கு. இதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டரே ப்ரான்ஸ் குக் பண்ணும்போது ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இதை நல்லா இது பண்ணோன்னே இப்போ வாட்டர் நல்லா வச்சுட்டேன். நல்லாவும் குக் ஆகிடுச்சு. சால்ட்டும் நல்லா கரெக்டாக போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ தான், இந்த ரெசிபி ரெடி. பாருங்கள், நம்ம அழகாக இப்போ வந்து ப்ரான் தொக்கு நல்லா அழகாக பண்ணியாச்சு. இதை வந்து ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். அதோடு நம்ம வந்து தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.